அமெரிக்காவை ஓடவிட்டோம், இஸ்ரேலை வீழ்த்திவிட்டோம், விடிய விடிய கொண்டாடிய ஈரான் மக்கள். அமெரிக்கா ஈரான் இடையேயான மோதல் இப்போது முடிவுக்கு வந்துள்ளது. 2 வார போர் நிறுத்தம் செய்ய இருதரப்பும் இப்போது ஒப்புக்கொண்டுள்ளன. இதற்கிடையே இந்த போர் நிறுத்த அறிவிப்பை ஈரான் மக்கள் கொண்டாடி வருகிறார்கள். அமெரிக்கா இஸ்ரேல் படைகளை ஈரான் வீழ்த்தி விட்டதாக சொல்லி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். வளைகுடாவில் கடந்த பிப்ரவரி மாதம் இறுதியில் போர் வெடித்தது. அமெரிக்கா இஸ்ரேல் இணைந்து ஈரான் மீது தாக்குதலை ஆரம்பித்தது. இந்த மோதலில் ஈரானின் சுப்ரீம் லீடராக இருந்த அலி கமேனி முதல் நாளே கொல்லப்பட்டார். இதனால் போர் சீக்கிரமே முடிவுக்கு வரும் என்றே பலரும் நினைத்தனர். ஈரான் தனது தாக்குதல்களை நிறுத்திவிட்டு சரணடையும் என பலரும் எதிர்பார்த்தனர். ஆனால் ஈரான் விடாப்பிடியாக பதிலடி கொடுத்தது. மற்ற வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க தூதரகங்கள், அமெரிக்க இராணுவ மையங்கள் மீதும் ஈரான் தொடர்ச்சியாக தாக்குதல்களை நடத்தியது. இதனால் வளைகுடா முழுக்கவுமே பதற்றம் அதிகரித்தது. மேலும் ஹார்முஸ் ஜலசந்தியையும் ஈரான் முடக்கியதால் கச்சா எண்ணெய் விலை எக்குத்தப்பாக உயர்ந்தது. இந்த சூழலில்தான் இந்த மோதல் இப்போது முடிவுக்கு வந்துள்ளது. போர் நிறுத்தம் அமலுக்கு வருவதாக முதலில் ட்ரம்ப் அறிவித்தார். முதற்கட்டமாக 2 வாரங்கள் இந்த போர் நிறுத்தம் அமலில் இருக்கும். அதற்குள் நிரந்தர போர் நிறுத்தம் ஏற்படுத்தவும் முயற்சிகள் எடுக்கப்படும் என ட்ரம்ப் அறிவித்துள்ளார். ஈரானும் போர் நிறுத்த அறிவிப்பை உறுதி செய்தது. மேலும் ஹார்முஸ் ஜலசந்தியும் திறக்கப்படுவதாக அறிவித்தது. இந்த போர் நிறுத்த அறிவிப்பு ஈரானுக்கு முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் கடந்த 1 மாதத்திற்கும் மேலாக இந்த போரால் ஈரான் தான் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தது. அந்நாட்டில் இதுவரை 1900க்கும் மேற்பட்டோர் இந்த போரால் கொல்லப்பட்டுள்ளனர். பல லட்சம் பேர் தங்கள் வாழ்விடங்களை விட்டும் வெளியேறியுள்ளனர். மேலும் போரால் ஈரானின் பொருளாதாரமும் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த சூழலில் வெளியாகியுள்ள ஈரானின் போர் நிறுத்த அறிவிப்பு ரொம்பவே முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. இந்த போர் நிறுத்த அறிவிப்பை ஈரான் மக்கள் கொண்டாடி வருகிறார்கள். ஈரான் நேரப்படி நள்ளிரவில் இந்த அறிவிப்பு வெளியான சூழலில் அந்நாட்டு மக்கள் இதை கொண்டாடி வருகிறார்கள். இது தொடர்பான வீடியோக்கள் இணையத்திலும் வேகமாக பரவி வருகிறது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலை தோற்கடித்து விட்டதாக சொல்லி அந்நாட்டு மக்கள் இதை கொண்டாடி வருகிறார்கள். ஈரான் நாட்டின் தேசிய கொடிகளோடு வீதிகளில் இறங்கியுள்ள ஈரான் மக்கள் தங்கள் நாடு இந்த போரில் வெற்றி பெற்றதாக சொல்லி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகிறார்கள்.